நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள். சார் வணக்கம். தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புல சில குழப்பங்கள் இருக்கிறது, நேரடியான உத்தரவுகள் இதுல இல்ல அப்படின்னு நீதிபதி கார்த்திகேயன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதை எப்படி பார்க்க சார்? 100க்கு 100 அந்த நீதிபதி தவறு சார். 100% தவறு. ஒரு மாவட்ட நீதிபதிக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் குழப்பங்கள் இருக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே உச்ச நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு. எனக்கு சந்தேகமே இல்லை இதுல. இன்னொன்னு, இவருதான் அவரை சிறையில் அடைன்னு உத்தரவு போடுறாரு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 18 நாளைக்கு ஒரு தடவை, அடுத்த தேதி அது வரைக்கும் ஜெயில வை, அது வரைக்கும் ஜெயில வைன்னு இது சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா டிவிலையும். இது நீ கேஸ் வந்துச்சு 2 வாரம் அடக்கி வச்சிருக்கிறாரு ஜெயில. எனவே யாரு ஜெயில அடைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களோ, யாரு உத்தரவுப்படி திரு செந்தில் பாலாஜி இல்ல யாரோ ஒருத்தர் ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நீதிபதி தான் பிணையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு, அதாவது கண்டிஷனை 25 லட்சமோ 50,000மோ ஏதோ அந்த உத்தரவை ஜாமீன் கண்டிஷன்ஸ ஏத்துக்கிட்டு ஜாமீன் கொடுக்கணுமே தவிர இதுல அமலாக்கத்துறைக்கோ காவல்துறைக்கோ எந்தவித ரோலும் கிடையாது. நான் அந்த நீதிபதி தவறு செய்தாருங்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்க செந்தில் பாலாஜி கிட்ட. இப்போ மீண்டுமா செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச நீதிமன்றத்தை அணுகணும், இல்ல மறு உத்தரவை வாங்கி வரணும், அதன் அடிப்படையில தான் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் ப்ரொசீஜரா சார்? அது ரொம்ப இது நான் சொல்றேன்னா, அந்த நீதிபதிக்கு அனுபவம் இல்லாதது எடுத்து காமிக்குது. இது எந்த இத மாதிரி சந்தர்ப்பங்கள் முந்தி எழுந்திருக்கு சார். என்ன செய்யணும்னா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. சேம்பருக்கு எந்திரிச்சு போய் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட்ல இருக்கார், இவருக்கு மேல உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்ட நீதிபதிக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் அவருக்கு மேல சூப்பர்வைஸ் பண்றாரு. அந்த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் போன்ல கூப்பிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தா ஒரு 40 செகண்ட்ல விஷயம் முடிஞ்சிருக்கு, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பாரு. இவருக்கு அனுபவம் இல்ல, திணறிட்டாரு, தடுமாறிட்டாரு, ஒரு தனிமனிதனுடைய உரிமையை பாதிக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரே அநேகமா இன்னொரு 1 hour 2 hours அவர் சொல்லியிருப்பாங்க கூப்பிட்டு, இந்த வார்த்தைலாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்க ஒரு சாதாரண மாவட்ட நீதிபதி, உச்ச நீதிமன்றம் தவறுன்னு நான் சொல்லலாம். நீ சம்பளம் வேலை செய்ய சம்பளம் வாங்கல, நான் சபார்டினேட் இல்ல, அவரு 3rd சபார்டினேட், ஹைகோர்ட்டுக்கு கீழே உள்ளவர். அவர் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது மிக மிக தவறு. அவர் அனுபவம் இல்லைங்கிறது தான் உச்ச நீதி போக வேண்டும், போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹைகோர்ட்டே இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலே கூப்பிட்டு இவருக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவார். மிக்க நன்றி திரு தமிழ்மணி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கி இருந்த நிலையில் தற்போது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாக கூறியிருப்பதால் செந்தில் பாலாஜி இன்றே ஜாமீனில் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் மதன் வழங்க கேட்டும். நன்றி மதன், அபினேஷ். ஸ்ரீராமினி தொடர்ந்து மற்ற செய்திகளை நீங்கள் வழங்கலாம். நன்றி பாலா.